ஆனா சிபிசிஐடி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும். வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை? வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும். இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சிருக்காங்க கடந்த 30 ஆண்டுகளாக கல்வராயன் மலைத்தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு. யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபெண்டர்ஸா இருக்கிறாங்க, குண்டாஸா இருக்கிறாங்க, கல்பிரிட்ஸா இருக்கிறாங்க, அவங்க மேல வாட்ச் வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல மாசம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும், பவுண்ட் ஓவர் பண்ணணும். இதெல்லாம் செய்யாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காம ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணிட்டா சரியா வந்துருமான. அதனால் இவர்களை பொறுத்தவரை கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்றாங்க. நான் அமித்ஷா அவர்களுக்கு சாயந்தரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கிறோம். நாங்கள் ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்க போன முறை சொன்னது உண்மைதான், நடவடிக்கை எடுக்கல. இந்த முறையும் இங்க தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. கல்வராயன் மலை தொடர்ல இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். எந்த நடவடிக்கை எடுக்காம கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க. அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம். தமிழகத்தில் ஒரு வளர்ந்த மாநிலம், வளர்ந்த மாநிலத்தில் கள்ளச்சாராய சாவு என்பது 1980 90 பார்த்திருக்கும். தொடர்ச்சியாக போன ஆண்டு 22, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 தொட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பது இதைவிட தெளிவா எப்படி சொல்ல முடியும்? இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தாங்க. 2006 to 2011 சேலத்தில் கள்ளச்சாராய சாவு, கிருஷ்ணகிரியில கள்ளச்சாராய சாவு, மறுபடியும் திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி. வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல தான் இந்த சிஸ்டம் நடக்குது. அதனால தான் நாங்க கேட்பது சிபிஐ என்கொயரி. இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் இல்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். ரெண்டுக்குமே ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு. அங்க போய் அடிக்ட் ஆனவங்க, அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்க இருந்து இங்க மாறுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றாங்கண்ணா. இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா. இவங்க எல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க. அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க. முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது. டாஸ்மார்க்கினுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும். எங்களுக்கு 50,000 கோடி ரெவென்யூ வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும். அதற்கு குறைந்தபட்சம் 1000 கடையை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா சொன்னதைத்தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி 360 சொன்னதைத்தான் நம்ம சொல்றோம். நான் புதுசா சொல்லல. இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றனால கள்ளச்சாராயத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமா இருக்கு.